ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் அப்டேட் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் அப்டேட் கொடுக்குறோம். ரைட், ஓகே. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது கூட எக்ஸ்ட்ரா வீடியோஸ், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய வரும், சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நிறைய வரும். இப்போது என்னுடைய பர்சனல் ஒர்க்ஸ் அதிகமான காரணத்தினால இந்த அப்டேட் மட்டும் வந்து நான் கொடுத்துட்டு நம்ம யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தேன், சார் இந்த சைக்காலஜி வீடியோஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் பணத்தை இன்னமும் ஸ்டில் வெற்றிடாக இருக்கிற ஒரு நம்பிக்கை, அதாவது இல்லை நம்ம ஒரு நாள் மேலே வந்துடுவோம், ஒரு நாள் நம்ம சம்பாரித்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ட்ரேட் பண்ணுறவங்களும் சரி, உண்மையிலே சாதிக்க முடியுமா அதில் ஆக்சுவலி குழப்பத்தில் இருக்கிறவங்க, சும்மா ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு வேலைக்கு ஆகுமா அது ஒரு கேள்வி மனசில் இருக்கும். என்ன நம்ம கையில் பணம் போயிட்டே இருக்குது, வருமா வராதா, சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். சைக்காலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பண்ண விடாமல் தடுக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பண்ண விடாமல் தடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ இப்போ கற்றுக்குறீங்க, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. அந்த கற்றுக்கிற விஷயத்த இந்த மார்க்கெட்டில் உங்களை அப்ளை பண்ண விடாதது. அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று லாஸ் ஆகிடும். அதாவது உங்களுக்கே அறியாமல் என்ட்ரி ஆகும், உங்களே அறியாமல் எக்ஸிட் ஆகும், கடைசியில் பணம் வந்து உங்களுடைய பணம் நஷ்டமாகும். இதை சைக்காலஜியில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக சொல்லுவோம். அதுவும் உண்மையான விஷயம் அது. சரி, இதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ராப்பர் என்ட்ரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவ்வளோ ஏன் நீங்கள் வந்து இங்கேயே ஒரு சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தெரியும், ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்கப்பா, ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தெரியும், ஏதோ தப்போ சரியாக ஏதோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க வச்சிங்களேன், தப்போ சரியோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க. இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து என்ன பண்ணுறீங்க, ரெசிஸ்டன்ஸு கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணுறீங்க. ரைட், அப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது. ரைட்டுங்களா? இப்போ பிரேக் அவுட் ஆன உடனே அங்கே வந்து உங்களுக்கு ஒரு லோ, அதாவது இந்த லோவோ இல்லை இங்கே லோவோ ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறீங்க. பேப்பர் ட்ரேடிங்கில் உங்களுடைய என்ட்ரி வந்து சக்ஸஸ் ஆகிடுது. ஆனால் அதே உங்களுக்கு ரியல் ட்ரேட் அப்படின்னு வர சொல்லும், சேம் அதே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க. அப்போ ப்ரைஸு சம்வேர் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், இந்த பிரேக் அவுட் ஆகிற வரலும் உங்களால் பொறுமையாக இருக்கிற முடியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கேயே பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இங்கேயே ஏன்னா என்ட்ரி எடுத்துருவீங்க. அதாவது உங்கள் கை என்ட்ரி போயிடும், உங்கள் மைண்ட் வந்து என்ட்ரி எடுக்க சொல்லும். ஏன்னா எங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து மேலே ப்ரைஸ் போயிடும் அப்படின்னு என்ட்ரி எடுப்பீங்க. ஓகே, அப்போ என்ன ஆகுனா, என்ட்ரி எடுத்த உடனே ப்ரைஸு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆன உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பயம் வந்துடும். ப்ளஸ் என்ன ஆகுனா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் கீழே போய் ட்ரிகர் ஆகும். உங்களுக்கு அந்த ட்ரேடை இந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் எடுத்து அதுவே பழகிடும் உங்களுக்கு. அப்போது எந்த ட்ரேடை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஓகே, இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதான் சொல்கிறது. நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன், எந்த செட்டப்பில் ட்ரேட் எடுத்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. தெரியல சார், தோராயமாக ஏதோ ஒன்று எடுத்துட்டேன் அப்படின்னா ராங். அங்கேயே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன சொல்ல வந்து தோராயமாக எடுத்த ப்ராஃபிட்டும் வேணாம், தோராயமாக எடுத்த லாஸும் வேணாம், ஃபஸ்ட்டு அதில் வந்து தெளிவாக இருக்குது சொல்லுவேன். இப்போது ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு 10,000 சம்பாரிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த 10,000 எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு அவங்கள அது கேள்வி கேட்குறதுனா, சார் நீங்கள் 10,000 சம்பாரிச்சிட்டேன் அப்படின்வாங்க. அந்த 10,000 எப்படி வந்துச்சு? இல்லை சார், ஏதோ என்ட்ரி எடுத்தால் டக்குன்னு மேலே போயிடுச்சு என்ட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பணம் வந்து ரொம்ப டேஞ்சர். 10,000 நீங்கள் என்னென்னு தெரியாமல் வர பணம் வந்து உங்கள் கையை விட்டு ஈஸியாக போயிடும். புரியுதுங்களா? அதாவது 3 மடங்கு ஈஸியாக 30,000 போயிடும். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த காரணத்தினால தான் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, இது நான் நிறைய டைம் பண்ணியிருக்கிறேன், இதனால தான் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, வெறும் 500 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா நிரந்தரமான ப்ராஃபிட் அது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு வர ப்ராஃபிட், இதனால தான் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரேக் அவுட்டில் எடுத்தேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் போட்டேன், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன், இந்த காரணத்தினால எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, சம் ரீசன் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே. எனக்கு என்னென்ன தெரியாமல் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட்டில் சேர்த்துக்க முடியாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயமும் கேட்டுக்கலாம். சரி சார், என்னுடைய ட்ரேடிங் கரியர் வந்து இந்த மாதிரி இருக்குது, நான் வந்து ப்ராஃபிட் வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பணம் வந்து கேபிட்டல் போட்டுக்கிறேன்,
கொஞ்சம் ப்ராஃபிட் வருது, மறுபடியும் லாஸ் ஆகுது, திரும்ப கேபிட்டல் கொண்டு வரேன், திரும்ப ப்ராஃபிட் ஆகுது, திரும்ப கொண்டு வரேன், திரும்ப ப்ராஃபிட் ஆகுது, திரும்ப கொண்டு வரேன், திரும்ப அதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் வருது, லாஸ் நிறைய ஆகுது, கொஞ்சம் ப்ராஃபிட் வருது, நிறைய லாஸ் ஆகுது, கொஞ்சம் ப்ராஃபிட் நிறைய லாஸ். இந்த மாதிரி நான் கொண்டு மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ண டவுன் சரிஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கேன். நான் வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நான் ஃப்ராங்காக பேசுவேன், தெளிவாக ஓப்பனாக பேசுவேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பணம் கொண்டு வர ட்ரா ஆனதுன்னா உங்களால் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது. ஓகே, ஏன்னா உங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து சார்ட்லேயே தெரிஞ்சிடும். நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் கீழே போயிடுது. அப்போ எதை தப்பு பண்ணுறீங்க, என்ன தப்பு பண்ணுறீங்கன்றத ஃபஸ்ட்டு அனலைசிஸ் பண்ண கற்றுக்கணும். அந்த தப்பை சரிப்படுத்திக்க முயற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு தப்பை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை வந்து சரிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். இது 2 விஷயத்துக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும்னா, இப்போ வந்து சரிவில் இருந்தது ப்ளஸ் வந்து இந்த சைட்வேஸ் மாதிரி போகும் உங்களுக்கு. அதாவது நான் வந்து கொஞ்சம் சஸ்டனாக நிற்கிறேன், என்னால் மார்க்கெட்டில் நிற்க முடியுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன். அதாவது என்னுடைய கேபிட்டல் வந்து கரையவும் இல்லை, ஏறவும் இல்லை, ஆனால் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக நிற்கிறேன். அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க உங்களால் கண்டிப்பாக மேலே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு லாஸை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் டியூன் ஆகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் சர்வை பண்ணி மேலே வரலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் கேட்டகரி இருப்பாங்க. அதாவது லிட்டில் பிட் ப்ராஃபிட். அதாவது எப்படின்னா, இப்போ மாதத்துக்கு ஒரு 5%, மாதத்துக்கு ஒரு 2%, அதாவது கேபிட்டலில் இருக்கிறத விட ஒரு 2%, 3% கெயினில் இருப்பாங்க. இவங்க தாராளமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஏன்னா லாஸையும் தடுத்து ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து மேலே போயிட்டுருக்காங்க. அதாவது லிட்டில் பிட் கொஞ்சம் முயற்சி பண்ணி மேலே போயிட்டுருக்காங்க. இவங்களால் தாராளமாக மேலே கொண்டு வர முடியும். இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸாகவும் இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த 5%, 2% எடுக்கவே முடியாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இந்த வீடியோவில் இன்னும் சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதாவது நிறைய பேர் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, புதுசாக வரவங்க தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இன்ட்ராடேவில் போய்ட்டு நிறைய ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்ட்ராடேயில் ஆப்ஷன் பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்ட்ரக்சர் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் முதல்ல போட்டிங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் ஏறிச்சா இறங்குச்சா, 1000 ரூபாய் ஜீரோ ஆகிடுச்சு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரிப்பா, ஏதோ ஒரு தெரியாமல் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சு நீங்கள் ஏதோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, திரும்ப அதனோட ரிசல்ட் வந்து ஜீரோ ஆகிடுச்சு. அப்போ திரும்ப ட்ரேட் பண்ணுவீங்களா? தப்பு தானே. ஏற்கனவே தெரியாமல் பண்ணீங்க, அப்போ 1000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் மார்க்கெட் எது கற்றுக்கிட்டு வந்தீங்க, அப்போ லாஸ் பண்ணுறீங்க. அப்போ திரும்ப 1000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து ட்ரேட் பண்ணுவீங்களா? அது ராங் தானே. ஏன்னா உங்களுக்கு அது தெரியல. உங்களுக்கு ஏதோ நீங்கள் கற்றுக் கொடுத்த இடம் சரியில்லையோ, இல்லை நீங்கள் கற்றுக்கிட்ட விதம் சரியில்லையோ, ஏதோ தெரியல அப்படின்னா நீங்கள் 3வது டைம் 1000 ரூபாய் எடுத்துன்னு வர பொறுத்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது. ஓகே, இதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய கேபிட்டலில் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற வழி பாருங்கள். ஸ்டாப் லாஸஸ் எல்லாம் போடணும், ஏன் போடணும், எதுக்கு போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 3வது ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்து ட்ரேட் பண்ணுறீங்க இல்லைங்களா. இப்போ வந்து 1000 ரூபாய் ட்ரேட் பண்ணுறீங்க எடுத்துருந்து அப்படின்னா அதில் ஒரு 100 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த 1000 ரூபாய்க்கு டபுள், அதாவது 2000 ரூபாய் முதல் போட்டு இந்த லாஸை ரிகவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செட்டப்பில் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை விட ஆர்ஆர் ரேஷியோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரிஸ்க் ரேஷியோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் இந்த 100 ரூபாய் லாஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைமு ரிஸ்க் ரிவார்டு, அதாவது நெக்ஸ்ட் டைம் அது பண்ண நான் 100 ரூபாய் லாஸ் எடுத்துக்கு ரெடியாக இருக்கேன், நான் எனக்கு 200 ரூபாய் ப்ராஃபிட் வேணும், இந்த மாதிரி ரிஸ்கில் இதே கேபிட்டலில் போராடுங்க. கேபிட்டலை அதிகப்படுத்தியோ லாட் சைஸ் அதிகப்படுத்தியோ அந்த ட்ரேடை எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஓகே, இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னேன். தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அது எது சரிப்படுத்திக்கிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். சரியாக இருந்தால் உங்களுடைய கமெண்ட்டையும் தெரிவித்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.